அனைவருக்கும் வணக்கம். கும்பராசி, கும்ப லக்னத்தில நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா, 2 தசைகள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய தசைகள். அதாவது சுக்கிர தசை உங்களுக்கு வருதா பாருங்க. அது 20 வருட காலம். அதே மாதிரி அஷ்டமாதிபதியாகவே இருந்தாலும், புதன் உங்களுக்கு 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி அவர் தான். இந்த தசைகள் வருதா பாருங்க. 8ஆம் அதிபதி வேலையும் அவர் செய்வாரு. இருந்தாலும் 5ஆம் அதிபதி அவர் தான். அதை விட முதல் தர யோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 4 மற்றும் 9ஆம் அதிபதி, பாக்கியாதிபதி அவர்தான். இந்த சுக்கிர தசை பாருங்க 20 வருடம் நடக்கும். ஒரு 20 வயதிலோ அல்லது 25 வயசுலயோ வருது அப்படின்னா, சம்பாதிக்கக்கூடிய வயது அது. அப்ப 20 வருட காலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடிய கிரகம் அது. இந்த தசைகளோ அல்லது புதன் தசை, புதன் தசை வந்துட்டு 8க்குரியவர், 8க்குரியவராகவே இருந்தாலும் புதன் வந்துட்டு உங்களுக்கு 5க்குரியவர். இந்த தசைகள் வருமாயின் மிகப்பெரிய ஒரு யோகம். அதே மாதிரி இவர்களுக்கு குரு தசை. குரு பார்த்தீங்கன்னா 2க்குரியவர், 11ஆம் அதிபதியும் அவர்தான். இந்த குரு தசை கூட இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு. குறிப்பா இந்த சுக்கிர தசை வரும்பொழுது கெட்டு இருக்கக்கூடாது. இந்த 3 கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா சுப கிரகங்கள். புதன், சுக்கிரன், அப்புறம் 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு. 2க்குரியவர் குரு தான். அவரும் சுபகிரகம். இந்த கிரகங்கள் கெடாமல் இருந்து, நல்ல நிலையில இருந்து தசைகள் நடத்துமாயின் மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. இந்த தசைகள் வருதோ இல்லையோ, இந்த 5, 9ஆம் அதிபதி சாரம் வருதா பாருங்க. சுக்கிரனுடைய சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரணி, பூரம், பூராடம், ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இது வந்துட்டு ஆயில்யம், கேட்டை, ரேவதி பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள்ல நின்று தசை நடத்தினாலும் நல்ல அமைப்பு தான். அது எந்த கிரகமாக இருந்தாலும். குறிப்பா எங்களுக்கு வரக்கூடாத தசை அப்படின்னா சந்திர தசை வரக்கூடாது. சந்திர தசையோ அல்லது சூரிய தசையோ வரும்பொழுது கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த வீடுகள்ல நின்னாலுமே ஒரு சில அமைப்புகள்ல கஷ்டத்த கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி லக்னாதிபதி சனி பகவான் சந்திரன் வீட்லயோ, அது கடகத்திலேயோ, சிம்மத்திலேயோ அமரக்கூடாது என்பதும் ஒரு விதி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். வணக்கம்.